வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜெயரத்னம் நிக்சன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அனைத்து இளைஞர்களுக்கும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு என்னுடைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் பணிகள் குறித்து பெருமையடைகின்றேன். ஜனாதிபதி பெருமிதம். உலகளாவிய சாரணர் கலாசாரம் ஜம்பொரி பிரதமரின் தலைமையில் சர்வதேசத்துக்கு அறிமுகம். அமெரிக்கா இலங்கைக்கு இடையிலான உறவு வலுவாக உள்ளது. உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இணைந்து பணியாற்ற தயார். வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. புதிய சுகாதார வழிகாட்டல்களை மக்கள் இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். சுகாதார தரப்பினர் வலியுறுத்து. சாதாரண தர உயர்தர மாணவர்களுக்கு 7.5 லட்சம் தடுப்பூசிகள் தேவை. கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். தெற்காசியாவில் பைசர் தடுப்பூசிகளை பெற்ற முதல் நாடாக இலங்கை திகழ்கிறது என தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அனைத்து இளைஞர்களுக்கும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு என்னுடைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் பணிகள் குறித்து தான் பெருமைப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் பைசர் தடுப்பூசியின் முதல் தொகுதி இன்று திங்கட்கிழமை நாட்டை வந்தடைந்துள்ளன. இதன்படி 26,000 பைசர் தடுப்பூசிகள் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளன. இதுகுறித்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ட்விட்டரில் பதிவொன்றை பதிவு செய்திருக்கின்றார். குறித்த பதிவிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். குறித்த பதிவில் மேலும் நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்பதாக இலங்கை கொள்வனவு செய்த முதலாம் தொகுதி பைசர் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை 26,000 பைசர் தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து டோஹாவுக்கு கொண்டு வரப்பட்ட குறித்த தடுப்பூசிகள் கட்டார் விமான சேவையின் கிஃப் 663 என்ற விமானத்தின் ஊடாக இன்று அதிகாலை 2:15 மணி அளவில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதற்கமைய தெற்காசிய பிராந்தியத்தில் பைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டுள்ள முதலாவது நாடு இலங்கையாக பதிவாகி இருக்கிறது என ஔடத உற்பத்தி விநியோகம் மற்றும் ஒழுங்குபடுத்தல்கள் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் மறை 70 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் பைசர் தடுப்பூசிகளை களஞ்சியப்படுத்த வேண்டும். எனவே இதனை பயன்படுத்துவதற்கு விசேட ஏற்பாடுகள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கமைவான களஞ்சிய வசதிகளை அரச ஔடத கூட்டுத்தாபனமும் நாரகன்பட்டியாவில் உள்ள தேசிய இரத்தமாற்று சேவை என்பன இணைந்து களஞ்சிய வசதிகளை மேம்படுத்தியிருக்கின்றன. இதனை ஆராய்ந்த பைசர் நிறுவனம் இலங்கை தமது தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானது என அனுமதி வழங்கியிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதுடன் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பைசர் தடுப்பூசியை அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுக்கொண்டவர்களுக்கு 2வது டோஸாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். மேலும் 26,000 தடுப்பூசிகள் அடுத்த வாரத்திலும் 60,000 தடுப்பூசிகள் 3ஆம் வாரத்திலும் 90,000 தடுப்பூசிகள் ஜூலை மாதத்தின் 4ஆம் வாரத்திலும் என இந்த மாதத்தில் மட்டும் 2 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்க இருக்கின்றன என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். உலக சாரணர் வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை சாரணர் சங்கம் ஏற்பாடு செய்யும் உலகளாவிய சாரணர் கலாசார ஜம்பொரி சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் காணொளி தொழில்நுட்பம் ஊடாக இடம்பெற்றிருக்கிறது. கலாசார ரீதியாக ஒரு சாரணர் உலகம் என்கின்ற தொனிப்பொருளில் இடம்பெறும் இந்த உலகளாவிய சாரணர் கலாசார ஜம்பொரி ஜூலை மாதம் 16, 17 மற்றும் 18ஆம் நாட்களில் மெய்நிகர் தொழில்நுட்பம் ஊடாக இடம்பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை சாரணர் சங்கத்தின் ஆதரவாளர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக இந்த ஜம்பொரியை சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்தி அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். உலகில் சாரணர் இயக்கம் காணப்படும் 172 நாடுகளில் 110 நாடுகள் இதுவரை இந்த ஜம்பொரிக்காக பதிவு செய்திருப்பதுடன் அந்தந்த நாடுகளின் தனித்துவமான கலாச்சார விழுமியங்களின் கூறுகள், உணவு, உடை, கலாசாரம் மற்றும் நடனம் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய சாரணர் கலாசார ஜம்பொரி சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் இலங்கை சாரணர் சங்கத்தின் தலைமை சாரணர் ஆணையாளர் மேஜர் ஜெனரல் மெலிந்த பேரிஸ், பிரதி தலைமை ஆணையாளர் சட்டத்தரணி ஜனபிரித் பெர்னாண்டோ, ஏற்பாட்டு குழு தலைவர் பிரபாத் குலரட்ன மற்றும் தலைமையக ஆணையாளர் டாக்டர் அசங்க எரியாவா ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. இதுகுறித்து வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனுக்கு எழுதிய கடிதத்திலேயே இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் 245வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனுப்பிய கடிதத்தில் தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். 1948ஆம் ஆண்டில் ராஜதந்திர உறவுகள் தொடங்கியதில் இருந்து அமெரிக்காவுடனான இலங்கையின் உறவு சிறப்பாக பேணப்படுவதாகவும் இரு நாடுகளின் மற்றும் மக்களின் முன்னேற்றத்துக்காக இந்த உறவை வலுப்படுத்தப்படும் என தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை கோவிட்-19 கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்த அமெரிக்கா வழங்கிய விலை மதிப்பற்ற உதவிக்கும் இலங்கை அரசாங்கம் பாராட்டை தெரிவித்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு வலுவான நிலையில் இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 கொரோனா பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு மக்கள் பின்பற்ற வேண்டிய புதிய சுகாதார வழிகாட்டல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் குறித்த சுகாதார வழிகாட்டல்கள் இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் நாள் வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சுகாதார வழிகாட்டல்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவரட்ன வெளியிட்டிருக்கின்றார். குறித்த வழிகாட்டலில் பொது போக்குவரத்து சேவையில் பயணிக்க ஆசன கொள்ளளவில் 50% மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதுடன் மேல் மாகாணத்தில் இந்த எண்ணிக்கை 30% மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தனியார் வாடகை வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் ஆசன எண்ணிக்கைக்கேற்ப பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் ஆடை தொழிற்சாலைகள் உட்பட ஏனைய தொழிற்சாலைகள் இயங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஊழியர்களை கொண்டு இயங்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதுடன் சேவை அவசியத்துக்கேற்ப கடமைக்கு அழைக்கப்படக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கையை நிறுவன பிரதானிகள் தீர்மானிக்கலாம் என்றும் வீட்டிலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள் அதனை நடைமுறைப்படுத்துவது சிறந்ததாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருமண நிகழ்வுகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இருப்பினும் மணமகன் மற்றும் மணமகள் உள்ளிட்ட ஆகக்கூடிய 10 பேரை மாத்திரம் கொண்டு பதிவு திருமணத்தை நடத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கோவிட்-19 கொரோனா தொற்று இல்லாமல் ஒருவர் மரணமடைந்தால் சடலத்தை பொறுப்பேற்று 24 மணித்தியாலங்களில் இறுதிச் சடங்குகளை முன்னெடுக்க வேண்டும். இறுதி கிரியைகளில் 15 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வங்கி, நிதி நிறுவனங்கள் மற்றும் அடகுப்பிடிப்பு நிலையங்களை திறக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதுடன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே தடவையில் மொத்தமாக 10 வாடிக்கையாளர்கள் மாத்திரமே சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வீட்டில் இடம்பெறும் விருந்துபசார நிகழ்வுகள் மற்றும் சமய நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் மத வழிபாட்டு ஸ்தலங்கள் அனைத்தும் தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சமூக களியாட்ட விடுதிகளுடனான மதுபான சாலைகள், இரவு நேர களியாட்ட விடுதிகள், சூதாட்ட மற்றும் பந்தய நிலையங்கள் என்பன தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் சிறப்பு அங்காடிகள் மற்றும் ஆடை விற்பனை நிலையங்களில் அவற்றின் மொத்த இடப்பரப்பில் 25% அளவு வாடிக்கையாளர்களுக்கு மாத்திரமே ஒரே தடவையில் அனுமதி என்றும் விற்பனை நிலையங்களை சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய திறக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் ஒரே தடவையில் 3 வாடிக்கையாளர்களுக்கு மாத்திரமே உள்நுழைய அனுமதிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று உடற்படிப்பு நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சிகை அலங்கார நிலையங்களில் சுகாதார வழிகாட்டுதல்களின் கீழ் பணிகளை முன்னெடுக்க முடியும் என்றும் சிறைச்சாலை, முதியோர் மற்றும் சிறுவர் விடுதிகளுக்கு செல்ல பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் திரையரங்குகள் மற்றும் நூதன சாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் குறித்த வழிகாட்டி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஜிசிசி சாதாரண தரு மற்றும் ஜிசிசி உயர்திரு வகுப்புகளில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு ஏறத்தாழ 7,50,000 தடுப்பூசிகள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதுடன் ஏற்கனவே பல நாடுகள் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி போட தொடங்கி இருக்கின்றன. இருப்பினும் 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய நபர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு இலங்கை முன்னுரிமை அளிப்பதால் பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் தற்போதைக்கு முன்னுரிமை பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. இது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி போடுவது தொடர்பாக சுகாதார அமைச்சகத்திடம் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த ஒரு
ஒரு உறுதியான முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த விடயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளுமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டிருக்கின்றோம். இப்போதைக்கு அரசாங்கத்தின் திட்டத்தின்படி 30 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு தடுப்பூசி போடப்படுவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஜிசிசி உயர்தர மாணவர்களுக்கு ஏறத்தாழ 4 லட்சம் தடுப்பூசிகள் தேவைப்படும் அதேவேளை ஜிசிசி சாதாரண தர மாணவர்களுக்கு ஏறக்குறைய 3,50,000 தடுப்பூசிகள் தேவைப்படுகின்றன. ஆகவே மொத்தமாக சுமார் 7,50,000 தடுப்பூசிகள் தேவைப்படுகின்றன. ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான தடுப்பூசி திட்டம் திட்டமிட்டபடி ஆரம்பமாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2ஆம் கட்ட கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது. எதிர்வரும் 10ஆம் நாள் வரை முன்னெடுக்கப்பட உள்ள தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்துக்காக 50,000 சைனோபார்ம் தடுப்பூசி கிடைத்திருப்பதாகவும் வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பாக வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிடுகையில் 2வது கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று 5ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை இடம்பெற இருக்கிறது. அத்துடன் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நிலையங்கள் திகதிகள் பற்றிய விவரங்கள் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகள் தொடர்பில் ஒவ்வாமை உடையவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ் போதனா வைத்தியசாலையிலும் தெல்லிப்பளை பருத்தித்துறை சாவகச்சேரி ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலைகளிலும் எதிர்வரும் 10ஆம் நாள் சனிக்கிழமை காலை 8 மணி முதல் வழங்குவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக சந்தேகப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாது திருப்பி அனுப்பப்படுகின்றவர்கள் தமது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகள் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய தடுப்பூசியினை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறே மேற்குறிப்பிடப்பட்ட வகையில் அடங்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவர்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் எதிர்வரும் 10ஆம் நாள் சனிக்கிழமை காலை 8 மணி முதல் வழங்குவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுடன் தொழிற்சாலை பணியாளர்கள் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை அந்த பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரியினால் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கின்ற வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் யாழ் மாவட்டத்தில் முதல்கட்டமாக 49,602 பேருக்கு முதல்கட்டமாக கோவிட்-19 தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பூசி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டாலும் சுகாதார வழிகாட்டல்களை உரியவாறு பின்பற்ற வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தன பொதுமக்களிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அதுடன் தற்போது நோயாளர்கள் குறைவாக பதிவாகுவதால் ஆபத்து இல்லை என்ற அடிப்படையில் செயற்பட முடியாது. தொடர்ந்தும் 1500 முதல் 2000 வரையில் நோயாளர்கள் பதிவாகின்ற நிலையில் டெல்டா திரிபு தொற்றியவர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் எதிர்காலத்தில் வேறு திரிபுகளும் ஏற்படலாம் என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். எனவே பொதுமக்கள் 2 தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டாலும் சுகாதார வழிகாட்டல்களை உரியவாறு பின்பற்ற வேண்டும் எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன வலியுறுத்தியிருக்கின்றார். இதனிடையே இலங்கையில் கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றினால் மேலும் 45 மரணங்கள் பதிவாகி இருப்பதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரியப்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து கோவிட்-19 கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 3236 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 1573 பேருக்கு கோவிட்-19 தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து நாட்டில் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 2,65,630 அதிகரித்திருக்கிறது. அவர்களில் 2,33,317 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்திருக்கின்ற நிலையில் தொற்றுக்குள்ளான 29,077 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதேவேளை இலங்கையில் இதுவரை 41 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு கோவிட்-19 தடுப்பூசி முழுமையாக ஏற்றப்பட்டிருப்பதாக சுகாதார பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கமைவாக 19,11,000க்கும் அதிகமானோருக்கு சைனோபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றப்பட்டிருக்கிறது. மேலும் 8,36,000க்கும் மேற்பட்டோருக்கு அதன் 2வது டோஸ் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,15,000 பேருக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. 14,427 பேருக்கு இதன் 2வது டோஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. கோவிட்ஷீல்ட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 9,25,000 பேருக்கு ஏற்றப்பட்டிருப்பதுடன் 3,84,000க்கும் அதிகமானோருக்கு அதன் 2ஆம் டோஸ் ஏற்றப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களுக்கு இடையிலான பயணங்களை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளவர்கள் சுகாதார வழிகாட்டல்களை உரியவாறு பின்பற்ற வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள்.
மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 19ஆம் நாள் வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோகன குறித்த அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார். மேல் மாகாணத்துக்குள் உள்நுழையும் மற்றும் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறும் 14 இடங்களில் வீதி தடைகள் ஊடாக சோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் ஏனைய மாகாணங்களிலும் வீதி தடை சோதனைகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் மாகாண பயணத்தடையை மீறி சட்டவிரோதமாக செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை மாகாணங்களுக்கு இடையில் புகையிரத சேவைகளை ஆரம்பிக்க கோவிட்-19 கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் புதிய செயற்பாட்டு மத்திய நிலையம் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என்று புகையிரத திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இதனால் கடந்த வாரத்தை போன்றே இவ்வாரமும் புகையிரத சேவைகள் இடம்பெறும் என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதற்கமைவாக வரையறுக்கப்பட்ட புகையிரதங்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபட இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள் மற்றும் கல்வி வகுப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் பாடசாலைகளிலும் வகுப்புகளிலும் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி போடுவது முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதேவேளை ஜூலை மாதம் பாடசாலைகள் கட்டம் கட்டமாக ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சார்த்திகள் விண்ணப்பங்களை இன்று திங்கட்கிழமை முதல் ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 30ஆம் நாள் வரை விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்படி பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் அனைவரும் தமது விண்ணப்ப படிவங்களை குறித்த காலப்பகுதியில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் ஒத்துழைப்பை நாட்டுக்கு நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கான புதிய வேலை திட்டம் ஒன்று வெளிநாட்டு அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுடன் குறித்த நபர்களிடம் நேரடியாக தொடர்புகளை மேற்கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முதலாவது வேலை திட்டம் சிங்கப்பூர் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் இருக்கின்றவர்களிடமிருந்து ஆரம்பமானது. எதிர்காலத்தில் ஏனைய நாடுகளிலும் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் உதய கம்பன்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்துக்கு உட்படுத்துவதற்கான தினம் குறித்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை ஜூலை 19 மற்றும் 20ஆம் நாட்களில் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட இருப்பதாக சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்த்தன குறிப்பிட்டிருக்கிறார். முன்பதாக எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் வலுசக்தி அமைச்சர் உதய கம்பன்பிலவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினரால் நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே குறித்த பிரேரணை தொடர்பான விவாதம் தொடர்பில் சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்த்தன அவர்களினால் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இவ்வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வுகளை நாளை முதல் எதிர்வரும் 9ஆம் நாள் வரை நடத்துவதற்கும் கட்சித் தலைவர் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கைபேசிகள், தொலைக்காட்சிகள் மற்றும் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட மின்சார வீட்டு பாவனை பொருட்களின் இறக்குமதியை தடை செய்வது தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகேல குறிப்பிட்டிருக்கின்றார். சொகுசு இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் முதலானவற்றின் இறக்குமதியை கைவிடுவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் நிதியமைச்சின் செயலாளர் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். இதற்கமைய தொலைக்காட்சிகள், கைபேசிகள், குளிர்சாதன பெட்டிகள் உள்ளிட்ட இலத்திரனியல் சாதனங்களையும் வாசனை திரவியங்களையும் இறக்குமதி செய்ய தடை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தற்போது தடை செய்யப்பட்ட பொருட்களை தவிர வேறு பொருட்கள் மீதான இறக்குமதியை நிறுத்தி வைக்க இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் அரசாங்கம் தெரிவிக்கிறது. நிதியமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நிதியமைச்சர் அஜித் நிவாட் கேப்ரால் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கி அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை நிறுத்தி வைக்க முன்மொழிந்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இருப்பினும் தற்போதைய நிலைமையை நிவர்த்திக்க வேறு வழிகள் உள்ளன என்றும் அந்த தந்திரோபாயத்தை பயன்படுத்த அரசாங்கம் விரும்புகிறது என்றும் அஜித் நிவாட் கேப்ரால் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பதவி உயர்வு உள்ளிட்ட 14 கோரிக்கைகளை முன்வைத்து நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் உட்பட மருத்துவ துறைசார் 14 தொழிற்சங்கங்கள் இன்று முதல் தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இன்று காலை 8 மணி முதல் இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்திருக்கின்றார்.
நாட்டில் இருக்கின்ற அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருப்பினும் தெரிவு செய்யப்பட்ட சில வைத்தியசாலைகளில் அவசர மற்றும் அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகின் ஆரோக்கியமான 600 விமான நிலையங்களுக்குள் கட்டுநாயக்க மற்றும் மத்தள விமான நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் டிவி சானக தெரிவித்திருக்கின்றார். உலகெங்கிலும் இருக்கின்ற 17,000 விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல் தெரிய வந்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சேவையாளர்களின் பாதுகாப்பின் அடிப்படையில் கிடைத்திருக்கின்ற இந்த நன்மதிப்பு எதிர்காலத்தில் மிகவும் பயன்மிக்கதாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஒரு பகுதியில் கோவிட்-19 கொரோனா தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் குறித்த பகுதியை தனிமைப்படுத்தும் அதிகாரம் கோவிட்-19 உயர்மட்ட செயலணை குழுவுக்கு மாத்திரமே இருக்கிறது என ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் தவராஜா தெரிவித்திருக்கின்றார். ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் கோவிட்-19 கொரோனா வைரஸ் தாக்கத்தினை கட்டுப்படுத்துவது தொடர்பிலான விசேட கூட்டம் செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் கோவிட்-19 கொரோனா தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படும் நிலையில் பொதுமக்கள் தங்களது பகுதியை காப்பாற்றும் நோக்கில் செயற்படல் வேண்டும். பெரும்பாலானவர்கள் அரசு அதிகாரிகளை குறை கூறுவதில் கவனம் செலுத்துவதில் மாத்திரமே இருக்கின்றார்கள். ஆனால் கோவிட்-19 கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பிரதேசம் தனிமைப்படுத்தும் நிலையை ஏற்படுத்தும் வகையில் நாம் செயற்படுவதன் காரணமாகவே பிரதேசம் முடக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் சிந்தித்து செயற்பட்டால் எமது பிரதேசம் முடக்கமோ கோவிட்-19 கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரிக்கவோ இடமளிக்காமல் இருக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கோண்டாவில் காளி கோவிலடியில் கடன் பணத்தை கேட்டு வீடு தேடி சென்றவர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தந்தையும் மகனும் இணைந்து குறித்த நபரின் தலை மற்றும் கழுத்தில் வாளினால் வெட்டி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்று கொப்பாய் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை நண்பகல் நடைபெற்றிருக்கிறது. குறித்த சம்பவத்தில் மோகனராஜா ரஜீவன் என்பவரே படுகாயமடைந்திருக்கின்றார். சம்பவத்தை அடுத்து போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் தாக்குதல் நடத்திய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாதனிய அனுராதபுரம் வீதியின் அம்பகேசுவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ராணுவ அதிகாரி ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். குறித்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ லொரி மீது எரிபொருள் பவுசர் மோதியதில் ராணுவ அதிகாரி ஒருவர் மரணமடைந்திருப்பதுடன் 5 ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டின் தென்மேற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மழை நிலைமையை அடுத்து சில நாட்களில் சற்று அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மேல் சப்ரகமும வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஏனைய செய்திகளை நீங்கள் பார்வையிடலாம்.